ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக காரக்கொழுக்கட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஃபேவரெட்டு. இது எந்த டைம் கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அந்த பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நிறைய ஆட் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் நான் வந்து உளுந்தப்பருப்பு போட்டுக்கிறேன். இது 3 நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ. இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நான் வந்து பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது நீங்கள் வேணுன்னா ரெட் சில்லி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது பச்சை மிளகா. இதை நல்லா நான் வந்து சின்னதாக பொடுசாக அரிஞ்சு நல்லா போட்டு நான் ரோஸ்ட் பண்ணுறேன். போட்டோடனே நான் வந்து 1 கப்பு பெரிய கப்பு வந்து நான் வந்து ஃபுல்லாக ஆனியன் எடுத்திருக்கேன். இது ஆனியன் நிறைய நம்ம சேர்த்துறப்போ இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் இதில் வந்து ஆனியனை வந்து 2 வெங்காயமும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் நான் அரிஞ்சு போட்டுக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போடுங்க. அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா இது பண்ணி நான் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மாவில் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து 2 கப்பு கொழுக்கட்டை மாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணுங்கள். பச்சை அரிசி மாவு ஆட் பண்ணுங்கள். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா சைடில் வந்து நான் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் தேங்காய் திருவுனதை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கிறோம். ஏன்னா வெங்காயம் எல்லா இடத்துக்கும் நம்ம போகணும். அதனாலே நான் நல்லாவே இது பண்ணுறேன். நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ராவாகவே நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசைகிறேன். ரொம்ப சாஃப்டாக பிசையணும். அதாவது மாவு வந்து ரொம்ப இந்த சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பிசைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லாவே வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் சாஃப்டாக ரொம்ப பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சு அந்த ஷேப்புக்கு கொழுக்கட்டை மாவு ஷேப்புக்கு நீங்கள் வந்து பிடிச்சி வைக்கணும். அந்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா வெந்துடும். அப்படியே நம்ம நல்லா அழுத்தி இந்த மாதிரி மாவு அச்சு பிடிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் தான் நல்லாவே ஸ்டீம் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள், இல்லைன்னா கரெக்டாக 15 மினிட்ஸில் நல்லாவே ஸ்டீம் ஆயிரும். அப்புறம் சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எப்படி இருந்தது ரெசிபிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.